வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இது கிடையாது. இங்கேருந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு இல்லை பொருள் ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னே ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கான ஸ்பாட் இது. இந்த இடத்துலேருந்து எடுத்தால் ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். ஸோ பேட்சாக வச்சுருக்கோம். மேலே காட்டுங்க. ஸோ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செக் ஷர்ட்லாம் ஒரு சைடில் இருக்கும், நெட்டட்லாம் ஒரு சைடில் இருக்கும், பிளெயின்லாம் ஒரு சைடில் இருக்கும். மேலே அந்த இது எழுதி வச்சு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து ஜீன்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அதுக்கு வச்சுருக்கோம். அண்ட் இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே வந்து கவர்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ கவர்ஸும் தனியாக வச்சுட்ருப்போம். ஸ்டாக்கை பிரித்து QC பண்ணிவிட்டு ப்ரைஸிங் கொடுப்போம். ப்ரைஸிங் கொடுத்து அது ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு பண்டில் அப் பண்ணிவிடுவாங்க. செட் வைஸ் பண்டில் அப் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனாக வச்சுருவாங்க. எந்தெந்த ஸ்டோர்ஸ்க்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டீம், நம்மளோட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் டீம், சாஃப்ட்வேர் டீம் இது எல்லாமே இதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் கிடையாது, இது எங்களோட இன்னொரு வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ். இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஸ்டர்பே பண்ண முடியாது. இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஆல்ரெடி தப்பு பண்ணுவாங்க. இது இல்லாமல் இதனால தான் தப்பு நினச்சின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் எல்லாமே இங்கே தான் நடந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேலையே போயிடுவாங்க. உள்ளே நடக்கிறது வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் எதுக்கு வேர் ஹவுஸில் வச்சுருக்கோன்னா வந்து ஸ்டாக்ஸ் வரது போகிறது, பேமெண்ட் ப்ராசஸிங் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் வந்தோன்னே ஓகே இந்த பொருள் வந்துருச்சு, அக்னாலஜ்மெண்ட்டும் இங்கேருந்து தான் போகும், பேமெண்ட்டும் வெண்டர்ஸ்க்கு இங்கேருந்து தான் போகும். ஸோ தட் எவ்வளோ பொருள் வந்திருக்கு இதுதானே மெயின் ப்ராசஸ் நமக்கு.